வணக்கம். மக்கள் சிந்தனை பேரவை. மக்களுக்காக சிந்திப்போம் என்பதனையே தனது தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 26 ஆண்டுகளாக செயலாற்றி வரும் அமைப்பு மக்கள் சிந்தனை பேரவை. மக்கள் சிந்தனை பேரவையின் பல மக்கள் நலன் சார்ந்த சேவை திட்டங்களுள் ஒன்றுதான் ஈரோடு புத்தக திருவிழா. இவ்வாண்டு புத்தக திருவிழா எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவாக மலர்ந்துள்ளது. கடந்த 4/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் வட்டத்தின் சார்பில் வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்கள் தலைமையில் திரு புண்ணியமூர்த்தி, திரு பஞ்சாச்சரம், திரு சுரேஷ் மற்றும் நான் என 5 ஈரோடு நோக்கி புறப்பட்டோம். ஈரோடு புத்தக திருவிழா மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவரும் தஞ்சாவூர் மைய நூலக வாசகர் வட்ட நெறியாளருமாகிய பேராசிரியர் கோ. விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் எங்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்றதோடு ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் தமிழ் திரு த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்களிடம் அறிமுகமும் செய்து வைத்தார். மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவரை சந்தித்த மகிழ்வோடு புத்தக திருவிழா வளாகத்திற்குள் நுழைந்தோம். தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் புகழ்பெற்ற தமிழ் மற்றும் ஆங்கில புத்தக நிறுவனங்களின் அரங்குகள் அணிவகுத்து நின்றன. மொத்தம் 230 அரங்குகள், ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள். திருவிழாவிற்கு வருகை தரும் மாணவ மாணவியருக்கு தேர்ச்சி பெற்ற கதை சொல்லிகளை வைத்து கதை சொல்லுதல், உலகெங்கும் பறந்து பரவியிருக்கும் தமிழ் படைப்பாளர்களின் படைப்புகளுக்காகவே ஒரு தனி உலக தமிழர் படைப்பரங்கம், படைப்பாளர்களும் வாசகர்களும் தினம் தினம் சந்தித்து உரையாட ஏதுவாக சிறந்த படைப்பாளர்கள் பங்கேற்கும் படைப்பாளர் மேடை, நாள்தோறும் காலையிலும் பிற்பகலிலும் புத்தம்புது நூல்களை வெளியிட ஒரு தனி அரங்கு, நூல் வெளியீட்டு விழா அரங்கு, புத்தக சேமிப்பு உண்டியல், நூல் ஆர்வலர் சான்றிதழ் என மாணவர்களின் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டும் பல சிறப்பு திட்டங்களோடு மக்கள் சிந்தனை பேரவையின் 20ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானமே மின் ஒளியிலும் புத்தக வாசனையிலும் தவழ்ந்தது. அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம்.
அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். நிலை மாற வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும், உன் வளர்ச்சியை தான் நூலகம் சொல்லும். அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். கண்ணை கவர் வண்ணங்கள் கருத்தாய் பல எண்ணங்கள் தத்தை மொழி வித்தை தரும் நூலகம் அம்மா. கண்ணை கவர் வண்ணங்கள் கருத்தாய் பல எண்ணங்கள் தத்தை மொழி வித்தை தரும் நூலகம் அம்மா. காலம் சொல்லும் நூல்களும் இங்கே, விழிகள் வாங்கும் மொழிகளும் இங்கே, நித்தம் வரும் சொந்தம் எனும் நூற்சக்கரம். கற்கால முறையும் இக்கால நிலையும் மாற்றங்கள் காட்டும் விண்ணேற்கும் நிலையும் அறிவாற்றல் வேண்டும் என்னாலும் நீயே. அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். நிலை மாற வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும், உன் வளர்ச்சியை தான் நூலகம் சொல்லும். அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். மாந்தர்க்கென இயல்களும் மாணவரின் துறைகளும் மனம் வார்க்கும் நூல்களும் முன்னில் கண்டேன். மாந்தர்க்கென இயல்களும் மாணவரின் துறைகளும் மனம் வார்க்கும் நூல்களும் முன்னில் கண்டேன். அறிவியல் களமோ பொருளியல் முறையோ இலக்கியம் சொல்லும் செம்மொழி கடலோ சரித்திரம் பகன்றிடும் பொன் சித்திரம். அழியாத செல்வம் நீ என்று கண்டேன், அகிலத்தை வெல்ல உனை சார்ந்து நின்றேன். என்னாலும் வாழும் என் கோவில் நீயே. அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். நிலை மாற வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும், உன் வளர்ச்சியை தான் நூலகம் சொல்லும். அழகான நூலும் அறிவார்க்கும் நூலும் உறவாடும் வாசகர் உள்ளம். உறவாடும் வாசகர் உள்ளம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாள்தோறும் மாலை மிகச்சரியாக 6 மணி முதல் 8:30 மணி வரை அறிஞர்கள் மற்றும் சொற்பொழிவாளர்களின் தேர்ந்த உரை. காலை 11 மணிக்கு திறக்கப்பெறும் புத்தக திருவிழா அரங்குகள் சொற்பொழிவு நிறைவுற்ற பின்னரும் 1 மணி நேரம் இரவு 9:30 மணி வரை தங்கள் விற்பனையை தொடர்கின்றன. ஈரோடு வாசிக்கிறது, ஈரோடு புத்தகங்களை நேசிக்கிறது. ஈரோடு புத்தக திருவிழாவினை நேரில் கண்டு மகிழ்ந்த இந்நாள் எங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னாள். நன்றி, வணக்கம். பதிப்பகங்களை வைத்து, மிகச்சிறந்த பதிப்பகங்களை வைத்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள் வேண்டுமானால் ஏராளமாக இருக்கிறார்கள். பதிப்புத்துறை மகத்தான புனிதமான துறை. ஆகவே அந்த மாதிரி பதிப்பாளர்கள் வருகிற போது, இங்கு வந்து கடைபிடித்து இருக்கிற போது
நீங்கள் வாங்கி அதிகமான புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், இல்லந்தோறும் நூலகம், எல்லோரும் வாசிக்க வேண்டும், எல்லோரும் புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவை சொல்கிறதே. அதிகமான மனிதர்களிடத்திலே புத்தகங்கள் போய் சேர்ந்தால்தானே பேரவையின் நோக்கம் நிறைவேறுகிறது என்ற அர்த்தம்.